ஓம் நம சிவாய. தெய்வ ரகசியம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது காலபுருஷ தத்துவத்தின் 10வது ராசியான சலியாத உழைப்புக்கு சொந்தக்காரர்களான மகர ராசி அன்பர்களுக்கான வார ராசி பலன். குறிப்பாக வரும் பிப்ரவரி 9 முதல் 15ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரம் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையப் போகிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இப்போது உங்களுக்கு மிகவும் சாதகமான இடத்தில், அதாவது 3ஆம் இடத்தில் மீனத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 7.5 சனியின் பிடியிலிருந்து முழுமையாக விடுபட்டு இப்போது நீங்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கத் தொடங்கியிருக்கிறீர்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு பணமழை கொட்டப் போகிறதா, அல்லது சில இடங்களில் கவனமாக இருக்க வேண்டுமா? சந்திராஷ்டமம் எப்போது? வாங்க விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக இந்த வாரத்தின் பொதுவான கிரகநிலைகளை பார்த்தோம் என்றால், உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி பகவான் பலமாக அமர்ந்திருக்கிறார். இது வெற்றி ஸ்தானம் அல்லது தைரிய ஸ்தானம் என்று சொல்வோம். இதுவரைக்கும் எதிலெல்லாம் பயந்து ஒதுங்கி நின்றீர்களோ அங்கெல்லாம் இந்த வாரம் துணிச்சலாக இறங்கி அடிப்பீர்கள். எதற்கும் துணிந்தவன் என்ற மனநிலை இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் மனதிலே ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பிறக்கும். தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இது அமையப் போகிறது. சரி, இப்போது வேலை மற்றும் தொழிலை பற்றி பார்ப்போம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த வாரம் வரை இருந்த பணிச்சுமை இந்த வாரம் வெகுவாக குறையும். குறிப்பாக உங்கள் மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளத் தொடங்குவார்கள். நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு தொடர்பான நல்ல செய்திகள் இந்த வாரம் காதில் வந்து விழும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள். வியாபாரமே இல்லை, டல்லா இருக்கு என்று கவலைப்பட்டவர்களுக்கு இந்த வாரம் கடையில் கூட்டம் கூடும், கல்லா நிரம்பும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் மட்டும் பண விஷயத்தில் கொஞ்சம் வெளிப்படையாக இருப்பது நல்லது. பார்ட்னரிடம் எதையும் மறைக்காதீர்கள். புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு வங்கிக் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. அடுத்தது, எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கும் பணவரவு. மகர ராசிக்கு இந்த வாரம் தனவரவு தாராளமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இழுத்து கொண்டிருந்த பழைய பாக்கிகள் வசூலாகும். கடன் தொல்லை கழுத்தை நெருக்கிதே என்று கலங்கியவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் பண உதவி கிடைத்து அவசர கடனை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். அதே சமயம் சுப செலவுகளும் வரிசை கட்டி நிற்கின்றன. வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குவது அல்லது மனைவிக்கு நகை வாங்குவது போன்ற செலவுகள் ஏற்படலாம். இது நல்ல செலவுதான், கவலைப்பட வேண்டாம். ஆனால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ அல்லது பெரிய தொகையை கடனாக கொடுப்பதையோ இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள் இருந்த சின்ன சின்ன ஊடல்கள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் படிப்பு அல்லது வேலைவாய்ப்பு சம்பந்தமாக ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். திருமணமாகாத மகர ராசி இளைஞர்களுக்கு இந்த வாரம் வரன் தேடுவதற்கு உகந்த வாரம். நல்ல இடத்திலிருந்து அழைப்பு வரும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. சனி பகவான் 3இல் இருந்தாலும் அவ்வப்போது மூட்டு வலி அல்லது முதுகு வலி வந்து போகலாம். வாயு தொல்லை ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். நேரத்திற்கு சாப்பிடுங்கள். பெரியவர்கள் சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்த பரிசோதனையை ஒருமுறை செய்து கொள்வது நல்லது. மிக முக்கியமாக இந்த வாரம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் எவை? நல்ல வேளையாக இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. சந்திரன் உங்கள் ராசிக்கு சாதகமான வீடுகளிலேயே பயணம் செய்வதால் வாரம் முழுவதும் நீங்கள் தைரியமாக செயல்படலாம். இருப்பினும் வாரத்தின் நடுப்பகுதியில், அதாவது புதன் வியாழன் நாட்களில் மட்டும் அலைச்சல் அதிகமாக இருக்கும். பயணங்களின் போது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். இறுதியாக இந்த வாரம் வெற்றிகரமாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் என்பதால் சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வெற்றிலை மாலை சாட்சி வழிபடுங்கள். முடிந்தால் வாயில்லாத ஜீவன்களுக்கு, அதாவது காகம் அல்லது நாய்க்கு ஒரு கைப்பிடி உணவு வையுங்கள். இது சனி பகவானை மேலும் குளிர வைக்கும். ஆக மொத்தம் மகர ராசிக்கு இந்த வாரம் துன்பங்கள் விலகி இன்பம் பெருகும் வாரமாக அமையப் போகிறது. நம்பிக்கையோடு செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க மகர ராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.